to Saras cooking. இன்னைக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். குச்சி கிழங்கு வடை. இது வில்லேஜ் சைட்லலாம் ரொம்ப ஃபேமஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அரிசியும் பருப்பும் நல்லா கழுவி எடுத்துடலாம். நான் வந்து 1/2 கப் இட்லி அரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் அரிசி ஊறிட்டு இருக்க டைம்லேயே வந்து குச்சிக்கிழங்கோட மேல் தோலெல்லாம் சீவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்த தேவையில்லை. குச்சிக்கிழங்குல இருக்கிற தண்ணியே வந்து நமக்கு போதும். இதை இன்னொரு பவுலில் மாற்றிட்டு இதே மிக்சிலேயே நம்ம வந்து ஊற வச்சிருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அரிசி பருப்பு கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக ஒரு சுத்து ஓட்டினதுக்கு அப்புறமா இதில் வந்து காரத்துக்காக 4 வரமிளகாய் சேர்த்துட்டு இது எப்பவும் போல் வடைக்கு அரைக்கிற மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்த்த வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இந்த பவுலில் நம்ம சேர்த்துடலாம். நான் இங்கே 2 பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக மல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் வந்து நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டோட சேர்த்துடலாம். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை முதலையே ஆட் பண்ண மறந்துட்டேன், அதனால நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். அரைக்கும் போது நீங்கள் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது. இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் வடை கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் இந்த பக்கம் நல்லா சூடாயிடுச்சு. கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. 2 பக்கமும் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். எண்ணெய் மிதமான சூட்லேயே இருக்கட்டும், அப்போ தான் வந்து உள்ளே நல்லா வேகும். இதே மாதிரியே எல்லா வடையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், சுட சுட வடை ரெடி ஆயிடுச்சு. இது கூடவே ஒரு கிளாஸ் டீ இருந்துச்சுன்னா பெஸ்ட்டு காம்போ. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாத்துக்குமே இதோட டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சராஸ் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.